நம்ம இன்னைக்கு பேச பொறுத்து எது சாத்தியம், எப்படி சாத்தியம். ஏன்னா ஒரு மனிதன் முயற்சி எப்படி செய்யணும்னு கூட தெரியாமல் செஞ்சுக்கிறான், எதுக்கு முயற்சி செய்யணும்னு கூட செய்யாமல் செஞ்சுக்கிறான். அச்சமும் வேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே செய்வதறியாரடி கிளியே. என்ன ஆச்சு அவனுக்கு? அச்சம் வேடிமை என்ன வாங்கிட்டான்? உச்சத்தில் ஆக்கிட்டான். யாரை பார்த்தாலும் ஒரு அச்சம், எதை பார்த்தாலும் அச்சம். இப்போ நான் எது சாத்தியம் எப்படி சாத்தியம்னு ஆயிடுச்சு. இப்போ சார் என்னை யாருன்னா கத்தியத்து கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? நீங்கள் மட்டும் அப்படி பேசிங்க, உங்களை யாருன்னா கத்தியத்து கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? அவன் பையன் இல்லை. இப்போ என்னடா என்னாச்சு இவரு பார்த்துருங்களா? உனக்கும் கேட்குதா? ஆமாம் கேட்குது. ஒருத்தரோட பையன் உனத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஏய் மச்சின் தூங்கிங்கண்ணா இங்கேயாடா? ஆமாம். மண்ணல் போய் படும்போது இவன் பைக்லேயே படுப்பான், அவங்க மாதிரியே வந்து ஆகிடும். அவனுக்கும் முதல் நாள் போய் சொல்லிட்டு போயிட்டு இருப்பான், ரெண்டாவது நாள் நிஜமாகவே வந்து அனுக்கும். மூணாவது நாள் போகவே மாட்டான், அந்த இடம் காலி ஆகிட்டான். டாக்டர் கோவூர் அப்படின்னு ஒருத்தர் இலங்கையில் இருந்தவர், நான் அந்த புக்கு படிச்சிருந்தேன், ஆவிகளின் உலகம் அப்படின்ட்டு. அவர் வந்து இந்த நீ வச்சிங்களா கோவூர், டாக்டர் கோவூர் என்ன சொல்கிறாரு, பேயெல்லாம் ஒன்றும் இல்லை, பேயெல்லாம் ஒன்று இல்லை, இதுதான் பார்த்துடணும். நைட்டானா திடீர்னு ஒரு பந்தம் எரியுது, டக்குன்னு அணையுது, ஒரு இது பேய் பயம். அந்த ஊரில் அந்த பக்கமே போக மாட்டாங்க. என்னடா கேட்டேன்னா காதலர்கள் 2 பேர் சூட்சமம் பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் யாரும் வர மாட்டாங்க, இன்னொரு பள்ளி இவங்க மட்டும் போவாங்க. சலுக்கு சலுக்கு சலுக்குன்னு கொசு போட்டு போவாங்க. மோகினி இப்போ நைட்டெல்லாம் நடக்குது, புரியுதா? எப்படின்னு எது சாத்தியம் இல்லை. இப்போ பாருங்க, அப்போது நாம் அச்சப்படுறோம், பிரித்தியாரை அச்சப்பட வைக்கிறோம், இல்லை யாரோ ஒருத்தர் அச்சப்படுறாங்க, நாமளும் அச்சப்படுறோம். உண்மையிலே நம்ம அச்சுப்படுறதுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம், நம்ம வலியுறுத்தப்பட்டோம். இப்போ நமக்கு என்ன ஆச்சு? இப்போ இதெல்லாம் சாத்தியம்னே தெரியாமல் ஆயிடுச்சு. இப்போ நடக்குது சாத்தியமா இல்லையா? போகலாமா வரலாமா? இப்போ போனால் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருமா வர மாட்டோமா? இதெல்லாம் சாத்தியமா இல்லையா? கடவுளை தெரிஞ்சுக்க முடியுமா தெரிஞ்சுக்க முடியாதா? இன்னும் அதுன்றானுங்க இதுன்றானுங்க, இதெல்லாம் சாத்தியமா? ஒருத்தர் அப்படியே தண்ணியில் அவ்வளோ பொறுப்பாக அவ்வளோ கஷ்டப்பட்டு நடுகிறாரு, மதுங்கிறாரு. அது வர வீடியோ போட்டு எனக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது வர மீதி லட்சம் 2 பேர் வந்து நம்ம போயினுங்கிறாங்க. நடுவில் எதுவும் இல்லையாம்மா? காலை தாண்டி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இவ்வளோ தூரம் நடந்து போய் அந்த இடத்துல தாண்டி வைக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இது சின்ன விஷயம் இல்லை. ஒருத்தங்கம்மா ஒருத்தன் வீடியோ அமைச்சிருந்தான், இந்த மாதிரி இந்த மாதிரியான ட்ரிக்லாம் எனக்கு எப்போ வரும், இவ்வளோ வல்லமை எப்போ மாஸ்டர் எனக்கு வரும், நானும் தியானம் பண்ணுங்கிறேன். எனக்கு அமைச்சிருந்தான் ஒரு 50, 61, 48, 35 ஒரு 7 நம்பரு போட்டு, நீ எதை நினச்சிக்கிட்டே அது பாரு, அடுத்த நம்பர் அது இருக்காதுன்றான். பார்த்தா இல்லை, பார்த்துட்டு பெஜாராகிட்டுக்கிறான் அவன். டேய் எந்த நம்பருமே இல்லைடா. ஆமாம் மாஸ்டர், நம்ம பார்க்கவே இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? அமைச்சது நீங்கள் தானா? பார்த்துக்கிறீங்க? இதெல்லாம் என்ன கதை? இதெல்லாம் தாளம் கடனை பிடிச்சி முட்டையில் வச்சிட வேண்டியது. உள்ள என்ன போனால் ஆடும், முட்டை சும்மா இருக்குமா? முட்டை தொங்கும், புரியுதுங்களா? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஏமாத்து வேலை, விதவிதமாக பொய்களை சொல்லி. இப்போ பயமாயிடுச்சு. இப்போ கடவுள், வாழ்க்கை, உலகம் வாழ்றது நான் சாத்தியமா சார்? சமாதி சாதிக்கிறது சார்? நான் வாழ்றது சாத்தியமா சார்? சாப்பிட்டா ஜீரணமாகிறது சாத்தியமா சார்? கரிமீன் சாப்பிட்றேன் நான் கடவுள் சாதிக்கிறது சாத்தியமா சார்? எப்படி சார் நான் சாத்தியமா? எல்லாத்துக்கும் பயம். இப்போ சார் நான் அதை பண்ணிட்டேன் சாத்தியமா சார்? நான் இதை பண்ணிட்டேன் சாத்தியமா சார்? நான் எப்படி பண்ணிட்டேன் சாத்தியமா சார் கேள்வி. இப்போ அந்த அக்கா சொன்ன மாதிரி ஆன்சைட்டி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை உள்ளுக்குள்ள உருவாயிடுது. ஒன்றும் நான் ஒரு போலீஸ்காரர் வராருன்னு நிறைய பேர் பதட்டம் அடைகிறாங்க. ஒரு நண்பர் போலீஸ்காரர் வராரு, நிறைய பேர் பதட்டம் அடைகிறாங்க. பதட்டத்தை பார்த்து அந்த ஆள் பதட்டமாகி இவன் திருநார் போனான்னு பிடிச்சின்னு போயிடுறான். ஒன்றும் நடக்கல, எதுவுமே செய்யல. ஏன்னா குழந்தைக்கு பயம், போலீஸ் வரார் போலீஸ் வரார் போலீஸ் வரார் பயத்தையே வளர்த்து விட்டான். எப்போ பார்த்தாலும் குற்ற உணர்வுலேயே ஆக்கி விட்டானுங்க. பாவம் அந்த குழந்தை என்ன ஆச்சு? இப்போ வந்துடுச்சு, போலீஸ் பார்த்தா போய்ப்புது. இன்னும் ஒரு சிலர்லாங்கிறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, போய் வந்தால் 3 எண்ணெய் வச்சு குளிக்கணும். அப்போ போலீஸ்கார் டெய்லி 3 எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு போயிரு.
போலீஸ்காரன் என்ன பண்ணுறாரு? டெய்லியும் போய் உட்கார்ந்துட்டு வர்றாரு. மனிதன் உலாவுற இடம் தானே அது. அது யார்? அது இருட்டோம். இது இந்த பக்கம் கோயில் உள்ள. ஆனால் நீங்கள் நினச்சிக்கோங்க, ஜெயிலுள்ள போய் வந்துடலாம், கோயிலுள்ள போய் முடியாது, சாத்தியமே இல்லை. எங்கே போய் வந்துடலாம்? ஜெயிலுள்ள ஒரு மனுஷன் போய் வந்துடலாம், கோயிலுள்ள போய் வர முடியாது, சாத்தியமே இல்லை. கருவறை சில பேருக்கு சொந்தமாயிடுச்சு, கோயிலில் ஒரு இடம் சில பேருக்கு சொந்தமாயிடுச்சு. கட்டத்தெல்லாம் பார்த்தா தான் சொந்தம் யாருக்கும். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் பாரு. அதுவும் வர ஊரில் கட்டி வச்சுக்கிறாங்க, ஆனால் அந்த சாமி ஊமொழி தெரியாதான். சாத்தியமா இல்லையா? இப்போ கேள்வி என்ன பார்த்து நல்லா அழகாக இது வச்சு, ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச வாடியம்மா, அழாக்கு அரிசிய பழாக்க வேணாம் துண்ணு புட்டு போடியம்மா. எங்க வந்துதான் காமிச்சானுங்க? எப்படி சௌகரியம் பாருங்களேன். சாத்தியம் ஏன் ஆகலை? ஏன் இந்த கேள்வி எனக்கு ஆச்சு? ஒரு விஷயம் ஏன் எனக்கு ஏன் சாத்தியப்பட மாட்டேங்குது? நான் எங்கேயும் தப்பு பண்ணுறேன். எங்கே தப்பு பண்ணுறேன்? யார் திருப்தினோம்? எல்லாமே சாத்தியமாப்பா? எல்லாமே சாத்தியம் இல்லை. நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் பறக்க முடியாது, எவ்வளோ முடித்தாலும் நீங்கள் ஜோதியில் கலக்க முடியாது, நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் ஜோதியில் கலக்க முடியாது. என்ன சொல்கிறேன், ஒரு நண்பன் டியூன் பண்ணணும். நான் என்ன நான் டியூன் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் நான் அது ஆயிடுவேன். எப்படா டியூன் பண்ணுறது? இசைக்கருவி டியூன் பண்ணணும், டைட் பண்ணி ஸ்ட்ரிங்கை வந்து தட்டிக்கலாம். கிளிப்பு சரியில்லை, ஏ கிளிப்பு, ஜி கிளிப்பு, ஜி எல்லாம் சரியில்லை, என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரிங்ஸை டியூன். உடம்பு எப்படி தான் டியூன் பண்ணுறது? எவனோ ஒத்துட்டு போய் ஓடிவிட்டான்றதுனால வேண்டி காணாமல் போயிருந்த ஒரு உண்மை நினச்சினுக்கிறான். சாத்தியமா இல்லையா? முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு கழக்கு ஊத்தாடி கயிறு மேலே நடக்கிறாரு, உனக்கு சாத்தியமா இல்லையா? சாத்தியம் கிடையாது. ஆனால் பயிற்சி பண்ண சாத்தியம். அதுக்கு நீ எவ்வளோ முயற்சி செய்யணும்? ரொம்ப காலம் லாபம்ண்ணா. கழக்கு ஊத்தாடி மாதிரி கயிறு மேலே நடக்க போகிற. கயிறு மேலே நடக்கிறதுக்கு வந்த ஒரு சாமியார் மலைக்கு அப்புறமா உட்காந்துங்கன்னு தியானம்லாம் சொல்லி கொடுத்துன்னு கடவுள்லாம் புரிஞ்சுக்க முடியும்பா? எந்த ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் எல்லாருக்கும் வல்லல் அவர் தான். ஈஸி. இந்த உலகத்துலேயே நீ ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சு முடிஞ்ச ஒரு விஷயம் எதுறானா அது கடவுள் மட்டும்தான். மற்றதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு பொண்ணாட்டி திருப்தி பத்தது ரொம்ப 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 கஷ்டம். ஒரு பொண்ணாட்டி திருப்தி பத்தது ரொம்ப பெரிய வேதனை, நரக வேதனை. எப்போ சிரிப்பான்னு தெரியாது, எப்போ அழுவான்னு தெரியாது, எப்போ ஒரு மாதிரி முறிப்பான்னு தெரியாது, எப்போ சந்தோஷமா இருப்பான்னு தெரியாது. அதே தான் பிரச்சனையும். புருஷனை எப்படி இருப்பான்னு தெரியாது, எப்போ என்ன ஆயிடுவான்னு தெரியாது, போன மச்சான் எப்படி வருவான்னு தெரியாது, தலைகீழ வருவானா சரியாக வருவானா, தடுமாண்டு வருவானா கரெக்டாக வருவானா, பக்கத்து வீட்டுக்கு போயிட்டானா நம்ம வீட்டுக்கு தான் வருவானா தெரியாது. இவ்வளோ பிரச்சனை இதில். ஆனால் நல்ல கடவுளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. வாங்கப்பா, கடவுள் ரொம்ப ஈஸியான விஷயம் கற்றுக்கணும். சார் உங்களுக்கு தண்ணி மேல் நடக்க தெரியுமா? வந்தூர் தெரியாதா? சரி. விபூதி கொட்ட தெரியுமா? தெரியாது. விரல் எங்கேருந்து விபூதி வரும்? தெரியல, எனக்கு அதிசயமா அதிசயம் எப்படி வரும்? தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு அப்பனா கடவுள் தெரியாது சார். அவன் முடிவு பண்றாரு. என்ன உனக்கு என்ன தெரியாது? கயிறு தண்ணி மேல நடக்க தெரியாது. என்ன ஐயோ ஞானதேவன் பார்த்து எப்படி மெதி காமிக்கிறாரு. என்ன நீ நினைச்சுக்கிற? மேல இருந்து குச்சி மேலே அப்படியே கடவுள் பேனை பிடிச்சி ஏறிங்கிறாரு. என்ன நினைச்சுங்கிற? உனக்கு தண்ணியில் நடக்க தெரியாது. அவர் விபூதி எப்படி கூட அங்கங்க லிங்கம் எடுத்துக்கிறான் வெளியோ. அட்லீஸ்ட் நான் விபூதி தான் கேட்டேன், அது கூட வர தெரியாதுன்ற. உனக்கு அப்படின்னா என்ன தெரியாது? கடவுள் தெரியாதுன்னு போட்டான். போய் ஒரு 10 வருஷம் பொறுத்து பக்காவா தண்ணி மேலே நடந்து வந்தான். அப்படியே எதிர ஒரு பெரிய கொட்டை நடந்து வந்தோம். பத்தியா கடவுள் தெரிஞ்சிச்சான்னா? ஏன் வந்த? தண்ணி நந்தி ஏன் இங்கே வந்த? கடவுள் தெரிஞ்சது தான். டேய் 2 ரூபாய் கொடுத்தா எத்தனை விட்டுருவானுக்கு படகுல. எத்தனை வருஷம் செலவு பண்ண? எத்தனை வருஷம் தண்ணி நந்து வந்து இப்போ கடவுள் தெரிஞ்சிச்சா உனக்கு? ஏன் திரும்ப அந்த கடவுள் தெரிஞ்சு அங்கேயே ஓட வேண்டியது தானே? விபதிக்கு
எவ்வளோ சொல்ல போனியோ எனக்கு தெரியாது. ஒன்றும் கிடையாது, அரிசியாக கொடுத்துருவானுங்க. நசுக்கு கற்றுக்கணும் நீ, யாருக்கும் தெரியாம. எதை அரிசியை வேற ஒன்றும் இல்லை, குத்துறோன்னு யாருக்கும் தெரியாத பக்குவமாக பேசினேன், நசுக்கிட்டு மெதுவாக கொண்டு தரணும். ஆனால் உன் 10 லைனில் நின்றுப்பான், அதுக்குள்ளே திரும்ப வர அரிசியை மாற்றிக்கணும். மொத்தமாக யோசிச்சுனே இருக்கணும். எப்போ அவனுக்கும் தெரியாமல் அந்த சாய்பாபாவை பிடிச்சிச்சு அந்த கேமரா. தம்பி இங்கேருந்து ஒன்று வாங்கி கொடுக்குறாரு, இங்கேருந்து ஒன்று வாங்கி கொடுக்குறாரு, அங்கேருந்து ஒன்று வாங்கி கொடுக்குறாரு. 1/8 தான் நம்ம பார்க்க முடியும். அதோட ஸ்பீட் பிரேமில் என்ன பண்ண தெரியாது. ஏமாத்துறது சாத்தியமா? சாத்தியமா இல்லையா? ஏன் ஏமாறுறவன் நிறைய பேர் ஆயிட்டான். அதனால் இப்போ எது சாத்தியம்? ஏமாத்துறது சாத்தியம். ஏமாத்தி போட்டு சௌகரியமாக இருக்குது அதோட சாத்தியம். எது சாத்தியம்? எப்படி சாத்தியம்? இப்போ உனக்கு என்ன ஓணும்னு யோசி. நீ உன் பிரச்சனை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நாங்கள் எப்படி வாழ்றது? இப்போ எது சாத்தியம்? எப்படி சாத்தியம்? எதிராளி எது சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாராகிறான். எதிராளி எப்படிங்கிறான்? எதை சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாராகிட்டான். இல்லைன்னா யோசிப்பான்ல ஒரு மனுஷன், என்னடா இது உடம்பு குளிருது, கதை சொல்கிறான், தோல் சுவாசிக்குது, தோல் சுவாசிக்குது, சட்டை போட்டு மூட்டியானா சுவாசிக்குமா? சுவாசிக்குமா சுவாசிக்காதா? மாஸ்க் போட்டு மூடினா சுவாசிக்கிறே இல்லையா? சட்டை போட்டால் சுவாசிக்குமா சுவாசிக்காதா? சுவாசிக்குமா சுவாசிக்காதா? கேட்பே நீ சொன்னது செஞ்சுட்டார சொல்லிட்டு வந்து செஞ்சுட்டு என்ன பண்ணலாம்? இப்போ சொல்லணும் செஞ்சுட்டார்ல, சட்டப்படாமல் என்ன இப்போ பிரச்சனை? கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சா போட்டுக்கோ, அம்மா வீட்டில் தானே இருக்கிற போட்டுக்காத. சட்டை போட்டுலாமா வேணாவா? எது சாத்தியம்? எனக்கு எதையா சாத்தியம்? இது எப்படி சாத்தியமாச்சு? ஒரு ஏமாத்துக்காரனுக்கு நான் ஏன் சாத்தியமானேன்? என்ன அண்ணாத்தை இழந்துட்டேன். மந்தமதியால் அறிவு மயங்கி மனம் போனபடி அலையலாமோ, மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகேழி மஞ்சள் குங்குமம் இழந்தார். சிலர் சொல்லை நம்பியே யார் மனசை தடுமாற விட்டுதே? யார? இவங்களுக்கு எப்படி சாத்தியமாச்சு? நீ ஏன் சாத்தியப்பட்டேன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்திட்டாங்க. கடவுள்னா பயப்படணும்ட்டு என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க உனக்கு? கடவுள்னா, நான் சொல்கிறேன், கடவுள்னா பயப்படக்கூடாதுயா. கடவுள்னா நேசிக்கணும். கடவுள்னா நேசிக்கணும். அவன் ஒரு கருணை, அவன் ஒரு வல்லன். அவனால் நீங்கள் இருக்கிற, அவனை பார்த்து ஏன் பயப்படுவேன்? எவனா அப்பாவை பார்த்து பயப்படுவானே? பயப்படுவான். அப்பா பையில கை வச்சிட்டான்னா, அப்பா சர்வ என்ன சொன்னாரு, குஷ்டானா பண்ணுவான். போதையே ஏறாது. அப்பா கொடுத்த காசுல எதுவும் சரக்கு வச்சுன்னா என்ன ஆகுது உனக்கு? ஏன் அப்பாவுக்கு பதில் சொல்ல முடியாது இல்லை உனக்கு? அதுவே தெளிவாயிடும். உஷாரா சொல்லணும். உஷாராக்கணும்னாவே போதை ஏறாது. உஷாராக்கணும்னாவே போதை. ஏன் நீ உஷாராக்கணும்? நானே கேட்டால் கொடுத்துருப்பார் தானே அப்பா. அப்பாவோட சம்பாத்தியம் யாருக்கு? புள்ளி தானே. இந்த கடவுளோட சம்பாத்தியம் யாருக்கு? நம்மளாம் ஏன் பச்சா அந்த துக்கமாக இருக்குதுக்கா? போய்ங்களா போய் சர்டிஃபிகேட்லாம் அவுத்து போட்டு துக்கமாக இருக்கும், அதுக்காக பச்சான். ஒன்றுக்கும் சோறு என்ன தூண்டாமல் வேலைக்கு விருத்தமாக இருக்குறா, அதுக்காக பச்சான். கோழி முட்டை போடும் சாப்பிடாத, கோழியே டேஸ்டாக இருக்கும் சாப்பிடாத. ஆடு குட்டி போட, இதெல்லாம் ஜீவனுக்கு மேலே கருணையாரியா? நீ எப்படி அந்த கருணை வேலைக்கு பார்த்து சிரிச்சிக்க மாட்டான். உன்னை பார்த்து அரிசி மட்டும் உனக்காக கொடுத்தான். எப்போ கடவுள் வந்து தம்பி அரிசியெல்லாம் சாப்பிட்டுங்கோ சொன்னாரா? கடவுள் வந்து யாருக்கிட்டனா சொன்னாரா? ஏப்பா தம்பி அரிசி சாப்பிட்டுக்கோ, இதெல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் லிஸ்ட்டு என்ன கொடுத்தாரா? யார் செஞ்சா இதை சாப்பிட்றதுக்கு? சாப்பிட்டு பார்த்தா ஜீரணமாச்சு, நல்லா இருந்தது, சாப்பிட்டுக்கிறான். அவ்வளோதான். சாப்பிட்டு பார்த்தா ஜீரணமாச்சு, நல்லா இருந்தது, சாப்பிட்டுக்கிறான். பழக்கத்துக்கு அடிமையாயிட்ட ஒரு மனுஷன் அது சரியாகுதுன்னு நினச்சினுக்கிறான். இன்னொரு பழக்கத்துக்கு அடிமையானவன்
அது சரியாகுதுன்னு நினச்சிக்கிறான். குச்சி உள்ளே விடுது ஒரு குரங்கு, வெளியே எடுத்தா எறும்பா வருது. நல்லா தான் இருக்குது அதுக்கு. இல்லை திரும்ப விடுமா குச்சியை, திரும்ப ஏன் உச்சி விடல? இப்போ வாயில் விட்டு ஈர்த்த உடனே எல்லாத்தையும் கட்சிதுன்னு வச்சுக்கோ அந்த எறும்பு, திரும்ப உள்ள விடுமாயா? கசப்பா இருந்தானே திரும்ப உள்ள விடுமா? ஏன் வச்சு 8 வச்சுது யானே முட்டிக்கு வந்தது உள்ள கிழங்கு அது வேலை வெளியா மென்னு பார்த்தது டேஸ்டாக இருந்தது. அங்கங்கே போய் 8 வதிக்குது. ஏன் ருசியாக இருந்தது? சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது. மாடு மேய்ச்சிருந்தார் ஒரு நண்பர், மண்ணாங்கட்டி. அவர் பேர் என்ன? மண்ணாங்கட்டி. யான்னு கேட்டீங்கன்னா பேரை விட நீ மேலே வைக்கக்கூடாது. சில பேர் கீழே வச்சுக்கணும், சில பேர் மேலே வச்சுக்கணும். ஜாதியில் பிறந்தேன்னா நீ கீழே இருக்கிற தான் பேர் வச்சுக்கணும், மேலே இருக்கிற பேர் வச்சுன்னா அவள் தான் உன்னை நாஸ்தி பண்ணுறோம். உன் பேர் என்ன? இப்போ மாடு மேய்கின்ட்டாங்க, மேய்ச்சிருந்தான். தெரியாதனமாக ஒரு மாடு செத்துச்சு, தெரியாதனமாக செத்துச்சு. பக்கத்தில் மரம் எரிஞ்சுன்னு இருக்குது. சரி தூக்கி போட்டான், வாசனையாக வருது. மாட்டை என்ன பண்ணா? எரியிற தீயில போட்டான். என்ன வருது? ஒரே வாசனை, கம கம கமன்னு நெய் வாசனை அடிக்குது. தன்னடா எவ்வளோ வாசனை ஆகுது, நம்ம அயில் வீட்டில் வாசனை அடிக்கிற மாதிரியே இருக்குது. பார்த்தா கிட்ட போனால் அந்த மாடு நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போது எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ருசியாகுது. என்ன பண்ணலாம்? சாத்தியமாயிடுச்சு, எப்படியோ ஒன்று சாத்தியமாயிடுச்சு. எப்படி சாத்தியமாச்சு இது? இப்போ மண்ணாங்கட்டி விடுறதே இல்லை, உயிரகரி மாட்டி சாவடித்து பார்த்து. தப்புடா நீச்சப்பையில். எனக்கு சொல்கிற, அவனுக்கு சொல்ல வேலைக்காரனுக்கு ப்ரெட்டை வச்சு சீவிட்டு மெலிசாக்கி அவள் வறுத்துட்டு பிளேட்டில் கொடுக்குறானே. நீ சாப்பிட்டு தானே வந்த? ஈரில் எடுத்து அரைச்சி ரத்தத்தெல்லாம் பூஜி டானிக் ஆக்கி கொடுத்துங்கிறானே, சாப்பிட்டு தானே இருக்கிற? கறந்துட்டு அந்த பாலை நெய்யாக தயிராக்கி அதை திரிச்சு அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அதை வர பண்ணி கொழுப்பு தானே டைரெக்டாக எடுத்துக்கிறேன் நான். அதே வாசனை தான் அடிக்குது, வேற ஒன்றும் மாறலையே. சுட்ட உடனே அதே நெய் வாசம் தான். உனக்கு தெரியுமா தெரியாதானே? எனக்கு தெரியாது. சாத்தியமா இல்லையா? பாரு, இந்த உலகத்தில் சாத்தியப்பட்டது எது? நம்ம தாத்தாங்களுக்கு எது வசதிப்பட்டதோ அதெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாரு? சாப்பிட்டாரு. நான் உன்னை கட்டாயம் சாப்பிட சொல்லலை. நீ ஒன்றை தப்பாக நினச்சின்னு ஐயோ இந்த என்னோட கிளாஸுக்கு வந்தால் எது சாப்பிட சொல்கிறான், நாங்கள் எவ்வளோ புனிதமாக வச்சுக்கிறோம், நாங்கள் பின்னாடியே வலு காப்பிச்சு கும்பிட்டு கொண்டுக்கிறோம், நாங்கள் அதை சாப்பிட்றது வாழை தூக்கிட்டு கும்பிடுவோம். நாங்கள் முன்னாடி போய் கும்பிட்டு பாடுறீ. அப்படிலாம் இல்லை, தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் அப்படியே கும்பிட்டு இருக்கா, நான் சாப்பிடலாம் சொல்லலை, அது பிரச்சனை இல்லை. எனக்கு சாத்தியப்படுது, ஒரு மனிதனுக்கு அது சாத்தியப்பட்டுச்சு, அவ்வளோதான். அவன் குற்றவாளியும் இல்லை, குற்றமற்றவனும் கிடையாது. அவனுக்கு அது சாத்தியப்பட்டுச்சு, சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்து சாப்பிட்டுங்கிறான், அவ்வளோதான். அவன் பிரச்சனை அது அவனுக்கு பிடிச்சிருந்தது, அவனுக்கு அதான் ஈஸியாக இருந்தது. சாப்பிட்டு பார்த்தா பலசாலி ஆகிட்டான். டெய்லி பொண்ணு பார்த்து பார்த்தா ஏங்க மாமா நான் தூங்கி நிற்பான். இப்போ ஏன் தூங்கவும் இல்லை, ஏன்டி ஏந்துரு, இப்போ தானேங்க பரவாயில்ல ஏந்துரு, என்னங்க நான் 2 மணி நேரம் திரும்ப வர ஏந்துரு. பார்த்தா ஓ அடிக்கடி எழுப்பம் பொழுதுன்னு போய் சாப்பிட்டுங்கிறான். இப்போ அதை சொந்த பிரச்சனை அது சுய அனுபவம். உனக்கு எவ்வளோ சொல்லி புரியும்? உனக்கு அது சாத்தியப்படல. இப்போ நீ பயந்து சாப்பிட்டு உனக்கு ஒன்றுமே ஆகலை. சொன்னா சொல்லுங்கிறாயா? சொல்லுவியா சொல்ல மாட்டியா? சொல்லுவியா? ஒருத்தர் சரக்கு வச்சுங்கிறாரு, நீ ஜூஸ் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கிற. ஏன்னா அவர் பகாடி ரம்மு சாப்பிட்டுக்கிறாரு. பகாடி ரம்மு எப்படி இருக்கான்? லெமன் ஃப்ளேவரு, லெமன் ஜூஸ் சாப்பிட்டுக்கிறாருன்னு வச்சுக்கிற. அவர் ஒரு பாட்டில் குடிச்சிட்டு ஆடுறாரு, நீ லெமன் ஜூஸ் 2 பாட்டில் குடிச்சிரு, ஒன்றுமே ஆக மாட்டேன்ற. ஏன் சாத்தியம் வரல? அவர் சாப்பிட்டது பகாடி ரம்மு, நீ சாப்பிட்டது லெமன் ஜூஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லெமன் ஜூஸ் அண்ட் பகாடி ரம்மு உனக்கு எப்படி தெரியும்? நீ என்னத்தை வச்சுங்கிற? உன் புறமனத்தில் உனக்கு எது போதிக்கப்பட்டிருக்குதோ அதுங்களெல்லாம் வச்சுன்னு நீ என்ன பண்ணுகிற? அதை பேசுங்கிற. புறமனத்திலிருந்தே வாழ்ந்துனுங்கிற. உன் ஆழ் மனசுக்கு நீ கொஞ்சம் கூட உணர்வு மதிப்பே இல்லை, உன்னை நீ மதிக்கிறதே இல்லை. என்ன இது சாப்பிடுங்கிறான், சாப்பாடு சாப்பிட்றான், பசி எடுக்குது, இது எதை சாப்பிட்ணும்? அவன் எதை சாப்பிட்ணும்? விட்டுரு. இப்போ என்ன பண்ணாரு? வேணாம் கட்டி சாப்பிட்டு நல்லா இருக்குது. ஆண்ட வீட்டில் எப்பப்போ போகுது, நம்ம ஒரு 4 குட்டி வளர்த்தான்னா எதை? மாடை போட்ட குட்டி 4 தட்டினாரு, வீட்டில் எடுத்து போய் கட்டினாரு, இன்னும் குட்டி போச்சு. 2 குட்டி சாப்பிட்றதுக்கு 2 குட்டி வளர்க்குறதுக்கு. நல்லா இருக்குதா இல்லையா? சாப்பிட்றதுனால தான் மாடு வளர்த்தாங்க, இல்லைன்னா வளர்ப்பாங்களா? வெண்டைக்காயை ஏன் அறுவடை பண்ணுறோம்? ஏன் விவசாயம் பண்ணுறோம்? வெண்டைக்காயை சாப்பிட்றோம். அரிசி ஏன் விவசாயம் பண்ணுறான்?
சாப்பிட்றோம். மாடு எப்படி விவசாயம் பண்ணுவான்? சாப்பிட்டா தானேயா? இது சாதாரண ஒரு லாஜிக் தெரியாமல் ஒருத்தவன் பெருசாகிட்டுக்கிறாங்களே, இவங்க என்ன பண்ணுறது? ஒரு சின்ன விஷயம் தெரியலையே, எப்படி உங்களுக்கு புரிய வச்சு? உண்மையிலேயே சத்தியமாக உங்களுக்கு தெரியலையா? எப்படி சாத்தியப்பட்டுச்சு? முட்டாளுக்கு சாத்தியப்படாது எதுவுமே. மூளைக்கட்ட மாங்காவுக்கு என்ன பண்ணாது? எதுவுமே சாத்தியப்படாது. கொஞ்சம் சிந்தனை கொஞ்சம் சிந்திக்கணும். கிட்னி வச்சிங்கன்னா எங்கே சிந்திக்கணும் தெரியாது, ஆனால் சிந்திக்கணும். எங்கே சிந்திக்கிறோன்னு கூட தெரியாது, சிந்திக்கூடாது. அது பரவாயில்ல, நீ எங்கே வேணால் சிந்திக்கணும். அது உள்ள எதுவும் நங்குன்னுக்கிட்டோம். அது இடியட்டிக் பாக்ஸ்னே சொல்லிட்டான், காக்னிஷன் வர சொல்லிட்டான், கண்டபடி ஒன்று சொல்லிட்டு போட்டுக்கிறான். உள்ள இடியட்டிக் பாக்ஸ்னே வர சொல்லிட்டான். அப்படி கிடையாது. சிந்திக்கணும். முதல்ல நான் சிந்திக்கணும், எனக்கு எது சாத்தியம், நான் ஏன் இங்கே வந்துருக்கிறேன், முதல்ல எதுக்கு இங்கே வந்த கேட்டியா? ஏன் இங்கே உன்னோட இருப்பு ஏன் இங்கே இருக்குது இந்த பூமியில்? நீ ஏன் இங்கே ப்ரெசென்ட் ஆகிற? எதுக்கு? நீ ஏன்னா ஒரு ஜாதியில் இருக்கிறதுக்கா? ஏன்னா ஒரு நாட்டில் இருக்கிறதுக்கா? நாட்டில் நீ இருக்கிறியா? நீ இருக்கிற இடத்துல நாடுக்குதா? எப்போனா கேட்டியா? என்னை இந்தியன்னு சொல்லிக்குவா, இல்லை நான் இருக்கிற இடம் இந்தியான்னு சொல்லவா? எனக்கு தெரியலையே. நான் இருக்கிற இடம் இந்தியாவா, இல்லை இந்தியா என்னை உருவாக்கி என்னை வச்சுங்குதா? சொல்லுங்கள், எனக்கு தெரியலையே. கரெக்டாக சொல்லுங்கள். பட்சக்காரனாக தான் கரெக்டாக சொல்லுங்கள், எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னாடி இந்தியாவா, இல்லை என் இருக்கிற இடத்துல இந்தியாவா? இருக்கிற இடம் வந்தாக்கா அது பேர் இந்தியான்னு சொல்லணுமா? நான் எங்கேருந்து வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் இங்கேருந்து வரேன்னு சொல்லணும்னா அப்போ அது இந்தியா அங்கே தானே இருக்கும். நான் எங்கே இருப்பேன்? இப்போ நான் எங்கேயும் போக உரிமை இல்லைன்னா நான் யார்? எங்கேயும் போக உரிமை உள்ளவனா நான் யாரையா? மனுஷன் தானே. நான் இந்தியனா மனுஷனா? மறந்துட்டீங்களே. Who are you? I am from London. ஓ, அப்போ நீங்கள் மனுஷன் இல்லையா? மனுஷன் பார்த்தா தான் தெரியுது. அது வரை நாங்கள் ஆனால் சொல்லணுமா? ஒரு பதில் இருக்குதா இல்லையா? பார்த்தாவே மனுஷன் தெரியுது. ஆனால் மனுஷன் மாதிரி மிருகலாங்கிறான் சார். ஏன்னா ரோபோலாம் வந்துச்சு. இப்போது நீங்கள் ஹியூமன் பீயிங்கா ரோபோவா? கேட்குது உன்னை கம்ப்யூட்டர். இப்போது கேட்குதா இல்லையா? பாஸ்வேர்டெலாம் போட்ட பிறகு கேட்குது. நீ என்ன மனுஷனா ரோபோவா? கரெக்டாக பாஸ்வேர்டெலாம் போட்டேன், ஆனால் என்ன கேட்குது? இப்போ புதுசாக ஒரு 4 சிம்பிளை கிரியேட் பண்ணி ஒன்றாக்கா உனக்கு சவுண்டு சொல்லலாம் ஒரு சொல்கிறேன், ஃபினோட்டிக் வேணால் ஒன்று சொல்கிறேன், அதை டைப் பண்ணுது. கேப்சியே இல்லைனாக்கா 7 4 3 2 அப்போ தான் உள்ளவே விடுது. ஏன்? என்ன சாத்தியம் இருக்குது? ரோபோ கூட உள்ள வர்றதுக்கு சாத்தியம் இருக்குது. பாரு, நம்ம எல்லாம் ரோபோவாக மாறி இருக்கிறோம். சாத்தியப்பட்டுச்சு. இந்த உலகத்துக்கு ஒன்று சாத்தியப்பட்டுச்சு. மனுஷன் என்ன ஆகிட்டான்? ரோபோவா ஆகிட்டான். என்ன பண்ணலாம் இப்போ? ரோபோக்கு சிப்லாம் மாற்றலாம். ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதம் மாறுறான். ஒரு மதத்துலேருந்து சிப்பை மாற்றிக்கிறான். ரோபோவால் தான் மதம் மாற முடியும். மனுஷனாக தான் மதத்திலே இருக்க முடியாது. ரோபோவால் தான் என்ன பண்ண முடியும்? மாற முடியும். மனுஷனாக தான் மதத்திலே இருக்க முடியாது. அப்போது ஒருத்தன் பட்டை நீ எப்போனா யோசித்தியா? சார் ஏன் சார் நீங்கள் அங்கி போட்டுங்கிறீங்கன்னு கேட்டியா? எனக்கும் நீங்கள் இந்த அங்கி எங்கே சார் தைச்சிங்க, எனக்கும் கொடுங்கன்னு கேட்டு பார்த்துக்கிறியா? அவ்வளோ அவசரம் வாங்கி போட்டுக்க முடியுமா அந்த அங்கியை? நீ போட்டிக்க பைத்தியம்னு உன்னை ஒருத்தன் போட்டால் பாதிரியார், நீ போட்ட ஏன் எல்லாமே போடக்கூடாது? சச்சில் வரவங்களாம் போட்டுனது அழகாக இருக்காது, டிசைனாக இருக்குமா இருக்காதா? ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிற எல்லோரும் சட்டை கட்டி பூணூல் போட்டு போங்களேன். 2 ரூபா பூணூல் வாங்கினேன் மாட்டின்னு போயேன். அவ்வளோ ஆனால் பாறேன் போட்டு போகலாமா போகக்கூடாதா? ஏன் செய்ய மாட்டேன்ற இதெல்லாம்? சார் அதுனா 4 வார்த்தை மனப்பாடம் பண்ணுங்க, சொல்லிக் கொடுங்க. நாங்களும் அதே மாதிரி போய் அங்கே போய் 4 வார்த்தை நாங்கள் சொல்லுவோம். நீ இந்த பக்கம் தாண்டி அந்த பக்கம் போ, அந்த பக்கம் வடநாடுலாம் போ, நீ தான் போய் நீட்டாக போய் பூஜை பண்ணிட்டு வரணும். பாரு, தமிழ்நாட்டில் பிறந்துக்கிற அங்கே இருக்கிற சாமிங்கெல்லாம் வடமொழியில் கேட்டுக்குது. வடநாட்டில் இருக்கிறான் அவன் யார் வேணா எதை வேணா போய் எங்கே வேணா பேசிட்டு வந்துடுறான். ஏன் அப்படி ஆச்சு? இது எப்படி சாத்தியமாச்சு? ஏமாறுறவன் நீ தான் ஏமாறுறவன். அதனால் ரொம்ப காலமாக ஏமாத்திங்கிறானுங்க. நீ என்னதான் பண்ணுகிற? என்னன்னே தெரியாமல் ஏமாந்துக்கிற. சாத்தியமாச்சு. உன்னை ஏமாத்துட்டு ஒரு சாத்தியமாச்சு. எப்படி சாத்தியமாச்சு? நீ தான் அவ்வளோ பண்ண. காக்கா ரொம்ப அழகாகிற, ஒரு பாட்டு பாடுவேன்னு வடை வச்சது கூட தெரியல, காணிடுற. உன்னை அழகாக்குதுன்னு எது சொல்லிச்சே? நீ ரொம்ப நல்லவன், என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்க.
இது நல்லா அந்த ஒரு பீஸ் உள்ளே போய் வெளியே வந்தோடனே இப்படி ஆயிடுச்சு. அப்படியே அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சரியான இதுக்கு போயிட்டு வந்துட்டேன். என் பிள்ளை அப்படியே அமைதியாக ஆகிட்டான். வாய் திறந்து எதுவும் பேசுறதில்லை, கோபமாக ஒரு வார்த்தை வரதில்லை. எப்போ தெரியும் தெரியுமா இதெல்லாம்? எப்போ தெரியா? ஒரு கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சா தெரியும். எதுவுமே பேசுறது ஒரு பிள்ளை என்ன பண்ணா எப்படியா இருக்கான்? நல்லா சிரிச்சு, நல்லா விளையாடி, நல்லா ஆனந்தமாக இருந்து படிச்சுன்னு இருந்த கண்ணு அப்படி இப்படிமா பார்க்குற ஒரு மனிதன், துருன்னு இருந்த ஒரு குழந்தைய பிடிச்சி போய் உட்கார வச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? ரோபோக்கிட்ட தண்ணி அடிச்சு வருவான். மந்திரம் நாடு சொன்ன உடனே ஆமாம் முதல்ல பேய் பிடிச்சி இந்த இப்போ பேய் பிடிச்சதா? எப்படியா சாத்தியமாச்சு பாரு. இதெல்லாம் உனக்கு சாத்தியம் அப்படின்னு நீ நினச்சிக்கிற. உண்மையிலேயே உன்னை மதிச்சேன்னா எல்லாமே சாத்தியமாகுது. சும்மா ஜஸ்ட் நீ என்ன கேட்கணும்னா, நான் யார், எங்கேருந்து வந்தேன்? வெறும் அப்பா அம்மா கிட்டேருந்து மட்டும்தான் வந்தேனா? அவள் தானா நான்? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா? யார் பதில் சொன்னா? நீ கேட்கவே இல்லை, உன்னை கேட்கவும் சொல்லலை. அவசர அவசரமாக செத்தும் போட்டான். பிறந்து வளர்ந்து வாழ்ந்தேன்னு சொல்லிக்கின்னு கல்யாணமும் பண்ணின்னு புள்ள குட்டியும் பெற்று போட்டு வயசும் ஆகி செத்தும் போயிட்டான். யாருன்னு தெரிஞ்சுன்னா, இப்போ அவன் செத்து போனான். அந்த கலரில் எழுதி வச்சுக்கிறான் அவன் பேர், ஊரெல்லாம், தோற்றம் மறைவெல்லாம் எழுதி வச்சுக்கிறான். பார்த்தா பைத்தியக்காரன் ஒருத்தன் அதெல்லாம் கிடையாது, விசிட்டிங் பண்ணாருன்ட்டான். நம்மள அது பயங்கரமாக பச்சுங்கிறான். கிரேட்டு விசிட்டிங் பண்ணிட்டு போகிறார்ல அவரு. யாரு? கொசுவா விசிட்டிங். என்னையாச்சு உங்க மண்டைக்கு? என்னாச்சு? எப்படியா? எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுது? நாங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் நம்பணும். நாங்கள் எதை சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? நாங்களாம் யார்? கடவுள் பெற்ற வரம் பெற்ற மனிதர்கள். செக் பண்ணிக்கோ. இதெல்லாம் பண்ணவும் கூட பரவாயில்ல. இப்போ எதுவுமே பண்ணாமே வர ஏமாத்திட்டு போய்க்கிறாங்க. இதான் இப்போ பெரிய விஷயம். அவனப்பா ரொம்ப அரிசி கிசி வச்சு நசி பண்ணிக்கந்தான். இப்போ எதுவுமே பண்ணாமே டான்ஸ் மட்டும் அண்டு தாடி மட்டும் விட்டு இப்படி இப்படின்னு பண்ணிட்டு தொப்பி மட்டும் பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டுக்கிறானுங்க. பார்த்தா முன்னோட இவன் மோசக்காரன் ஆயிட்டா. வர ஒருத்தன் தண்ணிக்குள்ள மெதுக்கி வச்சு ஏமாத்தினான். அத்தால விபூதிலாம் குத்து ஏமாத்தினான். மூணாத்தால எப்படி ஏமாத்தினான்? இப்போ ஒன்றுமே கிடையாதுயா, ஒன்றுமே கிடையாது. அது ஒரு ஜீவகாந்தம். அது இழுக்குது, அது தள்ளுது. வாழ்க வளமுடன். விபூதி கொட்டாது. அதெல்லாம் சித்துவர் அவங்க செய்வாங்க. மேலே செய்வாங்க. தண்ணி மேலே மதிப்பியா? மிதக்க மாட்டேன். சரி, நீ கடவுள் தெரியுமா? தெரியும். எப்படி இருக்குது? மேலே மேலே அப்படியே உட்காந்து அகத்தாவம் பண்ணி மேலே போனேன்னா மேலே என்னடா ஆச்சு? ஓ, அறிவு திருக்கோயிலியா? சிம்பிளிஃபைட் குண்டலி யோகா நான் நினச்சிக்கிறேன். நீ வாழ்க வளமுடன். நல்லா நல்லா கோபமாக பேசிட்டுன்னா நமக்கு இப்போ டென்ஷன். என்னடா பேசுகிறாரு ஒரே தெரியல இருக்குது. அப்படி பேசி இப்படி சார் என்ன சரிங்க. அவர் என்னங்கன்னாரு? சமாதி ஆயிட்டாரு. அப்படியா? அப்படியா? திருவள்ளுவர் அழகாக சொல்லிட்டுருக்காரு. எதுனா எப்படின்னா வளர்ந்து போட்டோம், எதுனா எப்படின்னு போட்டோம். கட்சி அவனுக்கு முடிவுன்னு ஒன்று வரும் வச்சுல, அதை வச்சு கண்டுபிடிச்சலான்ட்டுக்கிறான். கட்சியா எச்சத்தார் காணப்படும். யாரோட எச்சத்தால்? விட்டு போனால் உடம்பு வச்சு என்ன பண்ணிடலாம்? இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சாயா? பாரு, எல்லாம் சாத்தியப்படுது இந்த மனிதர்களுக்கு. எது மட்டும் உனக்கு சாத்தியப்படலைன்னா உன்னை மட்டும்தான் உனக்கு சாத்தியப்படல நீ நினச்சிங்கிற. ஆனால் சாத்தியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை அறிந்து கொள்வதும், இந்த உலகத்தை அறிந்து கொள்வதும், கடவுளை புரிந்து கொள்வதும், நீ ஆனந்தமாக வாழ்வதும் தான் சாத்தியம். இப்போ இதுதான் அசாத்தியமாகிட்டான். எது சாத்தியம்? என்னை பார்த்தா எனக்கு தெரியும் நான் யாராக இருக்க முடியும். நான் எங்கேருந்து வந்திருப்பேன்? வெறும் அப்பா அம்மா கூட தான் வந்திருப்போமா? அப்போ அம்மா கூடந்து வந்தோம்னா எப்படி இது பிறந்தோம்னா நம்ம யோசிக்கிறோமே, நம்ம சிந்திக்கிறோமே, நம்ம உள்ளுக்குள்ளவே பேசிக்கிறோமே. இது எது?
இது என்ன ஃபார்மேட்டில் உள்ளே இருக்கும்? தம்பி அதான் கேட்குறான் குமார் வந்த உடனே, இது என்ன சார் இது மனம் ஆன்மானா என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? கேட்பியா கேட்க மாட்டியா? கேட்டியானா அதுக்கு பதில் சொல்கிறானே ஒருத்தன், அவன் பேர் குரு. நீ குரு நான் நினச்சினுக்கிற ஒருத்தன் அரிசி அது இதெல்லாம் பண்ணி நெல்லெல்லாம் போட்டு பவுடர் வர வச்சு அதை பண்ணான். ஒருத்தன் இப்போ ஆலோசனை சொல்லுங்கிறான், சட்டை போடாத அதை பண்ணாத இதை பண்ணுங்கிறான்னா. ஒருத்தன் பூண்டை சாப்பிடாத வெங்காயம் சாப்பிடாத அதை பண்ணாத என்னன்னா அவன் பண்ணுகிறான். இல்லை நான் தான் சிவன் அவன் வந்துடுறான் அப்படின்னா பிளாஸ்டிக்கில் நீங்கள் என்ன கேமரா வச்சாலும் நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்துடுறான். நித்தின்னு ஆயிடுச்சு. உன் பிரச்சனை என்னையா? எது சாத்தியம் உனக்கு? உன்னை தெரிஞ்சுக்கிது. இப்போ நீ என்ன இன்னத்துக்கு போனா அங்கே உன்னை தெரிஞ்சுக்கிதுக்கா போனேன்னா அவனை தெரிஞ்சுன்னு வரேன். சார் அவர் ரொம்ப விசேஷமானவர், நம்மனா கேட்கணுமா இல்லையா? நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறாரு என்னான்ட்ட, அவர் விசேஷமானவர் இவர் விசேஷமானவர், அதுக்காடா போனேன் நான் என்ன கேட்கணுமா கேட்கக்கூடாதா? துட்டெல்லாம் கொடுத்துட்டு அவர் விசேஷம் சொல்கிறதுக்கா போனேன், கேட்கணுமா கேட்கக்கூடாதா? எப்படியா இது உங்களுக்கு அசாத்தியமாச்சு? எப்படி நீங்கள் அதை ஒத்துக்குனீங்க? நீங்கள் போய் வெளியே போய் சொல்கிறீங்க சிவகி செம்மடா விசேஷமானவர், அதுக்காக வந்தீங்க இங்கே சொல்லியா? எதுக்கு வந்த? நானே சொல்லி அனுப்புகிறேன் உனக்கு. நீ போய் சொல்லி பாரு, நான் விசேஷம் சொன்னால்டா என்ன வரவே மாட்டான். தனியாக ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்கார பையன், அதுவும் பியூனா வேலை செஞ்சுக்கிற என்கிட்டயே, நீயே கடைக்கார பையன் என்கிட்ட காசு வாங்கிட்டு திருப்பி தரல, நீ எனக்கு கூட சரக்கு அடிப்ப, நீ விசேஷமா? கேட்பானா கேட்க மாட்டானா? சாத்தியமா இல்லையா? ஏன் அது நீ இப்படி சொல்லி பாரு அவர் விசேஷன்ட்டு, அப்படியோட ஒரு விசேஷமா பொறுப்பாக கேட்பான். ஏன் உன்னை கேட்க மாட்டான்? நீ என்னடா அப்படி விசேஷம் கேட்பான்? உன்ன கேட்பான். ஏன்? நீ ஒரு அலட்சியம், அவனுக்கு நீ ஒரு அலட்சியம், நீ ஒரு அற்பம். ஏன்னா நீ பக்கத்தில் இருக்கிற. கண்ணுக்கு அழகு எதுவரை? கையில் கிடைக்கும் நாள் வரை. பார், சாத்தியமானதெல்லாம் நீ வச்சுன்னுக்கிற, அசாத்தியத்துக்காக இயங்கிங்கிற, சத்தியமே இல்லாததுக்கெல்லாம் இயங்கிங்கிற, தேவையில்லாததுக்கெல்லாம் இயங்கினுக்கிற. நீ ஒரு அற்புதம், ஆனால் எதுக்கு இயங்கிங்கிற? அசிங்கத்துக்கு இயங்கிங்கிற. நீ ஒரு விசேஷம், யார் ஏன்னா விசேஷமா இருப்பாங்களான்னு தேடினுக்கிற. வார்த்தா ஓ தலைமையிலேயே வச்சுன்னு கண்ணாடி தேடுறாளா இவரு? சிக்கனண்டா சிங்கரம் மந்திரம் போட்டு கண்டுபிடிச்சு தரவா? ஆடுறா ஒரு ஆட்டு காடு தூரம் வந்துச்சு, சிசிக்கிட்ட சொல்லிட்டா எத்து வைடா அப்படி போயிட்டு வந்து வச்சிருந்து எங்க தலையில உன்ன என்ன சொன்னா? ஒரு ஆட்டு ஆட்ட சொன்னா நேத்துக்கு தூரம் போய் வந்துடும். எத்தனை வந்து பாரு கண்ணாடி கண்டுபிடிச்சிட்டேன் பா மகான்றா அவரு. ரொம்ப காலமா தேடி இந்த தள்ள வச்சிருந்து சொல்லுவா. இப்ப எங்க வச்சுன்னே தெரியல. தள்ள வச்சுன்னு எவ்வளவு நாள் தென்னை கிடைக்கும்? தலையில வச்சுக்கின்னு எவ்வளோ நாள் நேரம்னா கிடைக்கும். வச்சுங்கிறது தலையில தேடினா இன்னும் தேடுறதுக்கான பொருளாவே இருக்குதுன்னா என்ன பண்ண முடியும்? உன்னால கண்டுபிடிக்க முடியும்? ஓ பார்த்துட்டான். சீக்கிரம் ஏமாத்துக்குன்னே ஆயிட்டானுங்க நிறைய பேர். ஏமாறத்துக்குன்னு நீயும் ஆயிட்ட. யாரைனா விசேஷமாக சொல்கிறது உன் வேலையாக போயிடுச்சு. உன் வேலை என்ன? யார் ஏன்னா அவர் விசேஷங்க, இவர் விசேஷங்க, நான் அங்கே போன விசேஷம், இவர் அந்த விசேஷத்தெல்லாம் பார்த்துருந்தா தான் இந்த விசேஷத்தை பார்த்துட்டு வர சொல்கிறது வரும். கண்ட கருமத்தெல்லாம் பார்த்து விட்டு என்னை பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் உனக்கு? சொல்லு. சாத்தியம் கம்மி. அப்போ சாத்தியம் எதுன்னா என்ன தெரிஞ்சுக்கிறது சாத்தியம். எப்படி சாத்தியம்? எவனோ ஒருத்தன் அவனை தெரிஞ்சுன்னு இருப்பான். எவனோ ஒருத்தன் தெரிஞ்சுன்னு இருப்பான். உலகத்தில் யாருமே தன்னை தெரிஞ்சுக்காமல் இருப்பான். தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சவன் என்ன புக் எழுதாமல் இருப்பான்? தன்னை தெரிஞ்சுக்கணும் புக் எழுதாமல் இருப்பானா? இருக்கிறான். தன்னை தெரிந்து கொண்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க புத்தகம் எழுதியும் இருக்கிறாங்க. தன்னை தெரிஞ்சுக்காமையே புக் எழுதணும்னு தன்னை தெரியாது. ஆனால் பிறருக்கு தன்னை தெரியப்படுத்தணும். தன்னை தெரியாது ஆனால் பிறருக்கு தன்னை தெரியப்படுத்தணும். புக் எழுதலாமே அது கூடாதா? இப்போ உனக்கு எந்த புக்கு பிடிக்கும்? தெரியப்படுத்துகிற புக்கு தான் பிடிக்கும். ஏன்னா நீ எட்டி பக்கத்தில் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற விசேஷம் உனக்கு என்ன தெரியவே இல்லை. உங்கள் வீட்டு சாப்பாடு உனக்கு ருசியாகவே இருக்கிறது இல்லை. பக்கத்து வீட்டில் குழம்பு வச்சா அப்படியே இறங்குது உனக்கு சாப்பாடு.
விஷயம் என்னன்னா என்னன்னா ஒரு நாள் கிடையாது இல்லை. அதுதான் டெய்லி இதே சாப்பிட்றாலும் உனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் கழுத்து போச்சு, மறுத்து போகிறேன். உண்மை அது இல்லை. சாத்தியம் எது எது சாத்தியம்? உன்னை தெரிஞ்சுக்கிட்டு தான் சாத்தியம். உன்னை தெரிஞ்சுக்கிட்டு தான் சாத்தியம். எப்படி சாத்தியம்? தன்னை தெரிஞ்ச ஒருத்தனால அது சாத்தியம். அதர்வைஸ் உனக்கு சாத்தியம் இல்லை. உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. குரு தேவை. சார் அப்போ குரு இல்லாமல் அடைய முடியுமா? சாத்தியம். தன்னை தெரிந்து கொண்ட முடிய நூல் உனக்கு சாத்தியம். எப்போ ரெண்டாவது சாத்தியம்? எப்போ? முதல் சாத்தியம் நீ. அது எப்படி சாத்தியம்? தெரிஞ்சுக்கணும் ஒருத்தன். இன்னொரு சாத்தியம் எப்படி? தெரிந்து கொண்ட நூல். ரெண்டு. ஒன்று தெரிந்து கொண்டவனே இருக்கணும், இல்லைன்னா தெரிந்து கொண்டவனுடைய நூல். தெரிந்து கொண்டவனுடைய நூலும் நீயும் சமகாலத்தில் இல்லை. பிரச்சனை அதுதான். நூல் தப்பு இல்லை, நீ அவனும் சமகாலத்தில் இல்லை. அப்போ என்ன பண்ண முடியாது? உன்னால் அந்த நூலை வாசித்து புரிஞ்சிக்க முடியாது. அப்போ தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் இருக்கா இருக்கணும்லண்ணா. இப்போது நீ வந்து இங்கே வந்துக்கின தெரிஞ்சுக்கிற, நீ அவசர அவசரமாக குருவாக வர ஆகிட்ட. தெரிஞ்சிக்காமையே என்ன ஆகிட்ட? என்ன பண்ணுவோம்? அடுத்தவனுக்கு தெளிவு வைப்ப, அடுத்தவங்களுக்கு தெளிவை. அதுவும் தெளிவாது, நீயும் தெளிய மாட்டேன். எது கட்டம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை தெரிஞ்சுக்கிந்து எல்லாத்தையும் வாரி குப்பந்து, ஆனால் தெரியாமல் கற்றுன்னு போச்சு. பத்தியா? ஓசை எங்கள் தாத்தா, வள்ளலார் எங்கள் மாமா, அவர் எங்கள் பாட்டன், நான் வந்து முருக இது தரேன், ராமகிருஷ்ண மாதிரி வந்து விசேஷமானவர். ஏன் அப்படி சொல்லாது? அதுக்கே தெரியாது. அதனால் என்ன சொல்லலாம்? ஆனால் தன்னை தெரிஞ்சிச்சேன்னா என்ன சொல்லலாம்? எதுவுமே விசேஷம் இல்லை உன்னை தவிர. புரியுதா என்ன நடக்குதுன்ட்டு? ஆனால் உனக்கு யாரை பிடிக்கும்? அட போனால் எல்லாரையும் திட்டுறான். அதால் நான் ஒரு சாரதா தேவின்னு சொன்னேன், அவ்வளவுதான். என்னென்ன சொல்கிறான்? வட்டி கூட்டாரான், 18 வயசு சின்ன பொண்ணுன்றாரான், இன்பான்றான், அவன் மச்சான். என்ன இதெல்லாம் தெரியுமே? படிச்சுதே இல்லையே. அவர் எவ்வளோ பெரிய மகான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. உன் தப்பா என் தப்பா? உன் தப்பா என் தப்பா? ஒரு கால் நானே தான் தப்புன்னு வச்சுக்குவேன். நானே தான் தப்புன்னு வச்சு ஒத்துக்கிறேன். நான் தான் தப்புடா என்னன்னு போட்டோம். எங்கே அவரே? எங்கயா? எங்க அந்த மகன்? எங்க உதவ முடியுமா? சரி, அந்த நூல் எத்தனை என்ன சொல்றாரு பாரு. நீ படிச்சு என்ன சொல்ல? இந்த இடத்துல இது மாதிரி சொல்லி, இது மாதிரி நீ தான் இப்படி தாங்கிற, உன்னுடைய சொரூபம் இதுதான் சொன்னாருன்னு சொல்ல, உன் அசல் நீ இப்படித்தான் சொன்னாருன்னு சொல்ல. அவருக்கு விசேஷம்னு தெரியுங்க இருக்கு, அவ்வளோதான். அவரு விசேஷம் சொல்றதுக்காக வந்து இப்போ நீங்க பார், சாத்தியப்பட வேண்டியது எது? நான் என்ன தெரிஞ்சுன்னு வாழ்ந்துட்டு போறது. உனக்கு சாத்தியப்படாததை ஆக்குறது எது? நீதான். என்ன பண்ணிட்ட? பிற ஒண்ணுக்கு கொடுக்குற மரியாதை எது கொடுக்கல? உனக்கு கொடுக்கல. 2 மான் போச்சு, தண்ணி குடிச்சது, நீ குடிட்டோம் விட்டுச்சு, நான் குடிட்டோம் விட்டுச்சு, நியாயம் இருக்குது. ஏன்? சாயந்தரம் போனால் வேலை காட்ட போகுது, காட்டுக்கு போனால் கூட சுத்த போகுது, நம்ம வந்து அது நக்க போகுது, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்க போகிறோம், நியாயம் இருக்குது. இது விட்டு கொடுக்கலாம். அவன் விசேஷம்னா நீ விட்டு கொடுக்கலாமாயா? சார் நீங்கள் விசேஷமாக தான் இருந்துன்னு போங்க சார், கொடுத்த காசுக்கு என்ன சார் சொல்லி தர போறீங்கன்னு கேட்டியா? கொடுத்துட்டு என்னென்னமோ வளரத்தெல்லாம் கற்றுன்னு வந்துக்கிறேன் சார். எனக்கு 5 மாதம் கொடுத்துக்கிறாரு, 10 மாதம் கொடுத்துக்கிறாரு, அது இது அப்படி ஆடுறதுக்கு இப்படி ஆடுறதுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறாரு. நீ இப்படியெல்லாம் பண்ணுகிறேன், இப்போது டெய்லியும் இப்படி பண்ணுறேன், என்னயா பண்ண? அதெல்லாம் பண்ணி என்னயா போகிறேன் சார்? நான் ஒரு 10 வருஷமா, அவர் எத்தனை வருஷமா பண்ணார் கேட்டியா? அந்த பயிற்சியாக இருந்தாலும் எத்தனை வருஷமா பண்ணார்? அவர் என்ன ஆனார் கேட்டியா? ஏன் என்னயா என்ன ஆச்சு இது? சொல்லு. நான் டாக்டர்கிட்ட போனேன் சார், எனக்கு உடம்பு சரியில்லை. அவர் மாத்திரை போட்டார்னா நான் கேட்டு மாத்திரை போட்டுக்க முடியும்? எனக்கு சரியான மாத்திரை கொடுத்தாரு. நோய் நல்லாச்சா இல்லையா? நோய் நல்லாச்சா இல்லையா? ஆச்சு. மாத்திரையோட ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குதா இல்லையா? டீட்டெயிலாம் இருக்குது. என்ன மாத்திரை எழுதினார்னு எழுதிறாரா இல்லையா? எழுதிக்கிறார். ஆனால் அந்த சாமியாருக்கு போனால் ஒன்றுமே தெரியல, என்ன கற்றுன்னு வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க. நோ சாம்பவின்றான், சம்புன்றான், ஓத்தான்றான், அம்மான்றான். என்னடா ஒன்றுமே புரியல. என்னையா என்ன அது? சத்குரு
சரி, என்ன சொல்லி கொடுத்தாரு உனக்கு? அவர் விசேஷம். அதுக்கா ஒட்டு மொத்தமாக முடிவு என்னயா? என் ரிசல்ட் என்ன? எதுக்கே அவர் கூட்டமாக்குறீங்க பாருங்க. போட்டோவுக்கு பாலை போட்டு கை தட்டுறதுக்கடா பிறந்தீங்க? கல் வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கா பிறந்தீங்க? அவ்வளோதானா நீங்கள்? பாரு, இது எப்படி சாத்தியமாயிருக்குது? நீ என்ன பண்ணல? உன்னை தெரிஞ்சுக்கல. உன்னை படைச்சது எதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்னையே தெரிஞ்சுக்காது நீக்கி உனக்கு என்ன தெரியாது? உன் படைச்சது மேலே உண்மையிலே உனக்கு அக்கறை இருக்கான்? எவனோ ஒரு மனுஷன் வந்துட்டு போய்க்கலாம், விசேஷமாகவே இருந்துன்னு போயிட்டுமாயா. ஏசு நல்லவராக இருந்துன்னு போட்டோம், வள்ளலார் நல்லவராக இருந்துன்னு போட்டோம், மகாத்மா நல்லவராக இருந்துன்னு போட்டோம், யாரோ ஒரு நல்லவராக இருந்துன்னு போட்டோம். அதுக்கா நீ பிறந்துக்கிற? அவங்களாம் நல்லவர்னு சொல்கிறதுக்கா? அதுக்கா? எதுக்கா பிறந்த? கேட்டியா? அட்லீஸ்ட் உனக்கு தெரியா கேட்டு போதும். யார் கேட்டினா கேட்டேன், நான் சொல்கிறேன். நீ பிறந்ததே சாத்தியம் எதுக்காக கேட்டீங்கன்னா, கடவுளை தெரிஞ்சு சந்தோஷமாக இருந்துட்டு மீண்டும் ஒரு பிறப்பு இல்லாமல் போகிறதுக்கு. எதுக்கு பிறந்த? பிறந்துட்டு உன்னை தெரிஞ்சுக்கணும், எங்கேருந்து வந்தேன்னு தெரிஞ்சுக்கணும், விலாசம்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓ, இங்கேருந்து தான் வந்தேனா? திரும்ப இங்கே தான் போகணுமா? ஓ, இதுதான் வாசலா? இப்போ இந்த ரூமுக்கு 2 வாசல் இருக்குதா? சைடில் போனால் கக்கூசா வெளியே போக முடியாதா? கட்டி போட்டு அடிப்பாங்களா? ஓ, இப்போ இதான் வழி. பூனை தெரிஞ்சுக்கிதியா? பூனை, நாய், சிங்கம்லாம் தெரிஞ்சிச்சு வந்தால் போகிறது எப்படின்ட்டு. உனக்கு தான் தெரியல. இப்போது வந்தால் வேதத்தை எடுத்து படிக்கிற. என்னாச்சு உனக்கு? அப்போ எது சாத்தியப்படாமல் போச்சு? எது சாத்தியமோ அது படாமல் போச்சு. சாத்தியம் உனக்கு உன்னை தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் சாத்தியம். இன்னொருத்தர் தெரிஞ்சிக்கவே முடியாதியா? ஏன் நித்தம் மாறுனுங்கிறாங்க? உன் பொண்டாட்டி தெரிஞ்சுக்கலான்னு நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நேற்று வந்து நீ மாட்டா. நேற்று கொலைக்கார பாவியாக இருந்தா, இன்னைக்கு நல்லா உத்தமி ஆகிட்டா. உட்காந்து யோசித்து பார்த்தா, கொலை பண்ணுறதுலாம் நல்லதில்லை முடிவுக்கு வந்துட்டா. குத்து வரவன்னு போனால் குத்த மாட்டேன்ற ஆப்பிள் எடுத்து கட் பண்ணுகிறான். அவள் கத்தி எடுத்தோன்னே உனக்கு பயம் குத்திருவாப்படுது. நேற்றுலாம் குத்துற முடிவில் இருந்ததாலே குத்துறேன்னு சொல்லியிருந்தவனா ஆயிட்டா. இப்போ ஆப்பிளை குத்துக்கிறா. ஏன்? மாறுவது மனம், தேர்வது குணம். தெரியாத சிறுவனா நீ? அவ்வளோ தெரியாதவனா நீ? மனுஷன் நாயினே இருப்பான், மாறினே இருப்பான். மனம் நாயினே இருக்கும். ஏன்னா நித்தம் கற்றுக்கினே வருது இந்த உலகத்தில். மனம் மாறினே இருக்கும். ஆனால் நிரந்தரம் நல்லவன் ஒன்று உண்டா? கெட்டவனே இல்லைன்னு போது நல்லவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லை. ஆனால் நிரந்தரத்தை அடைஞ்சிட்டியானா, நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரிஞ்சிச்சேன்னா அப்போ தான் நீ முடிவுக்கு வர முடியும் நீ சரியாயிட்டியா இல்லையான்ட்டு. சாத்தியமான ஒரு விஷயம் எது அண்ணா? உன்னை தெரிஞ்சுக்கிறது. உன்னை தெரிஞ்சின்னா உனக்கு கடவுள் தெரிஞ்சிடும். கடவுள் தெரிஞ்சிச்சுன்னா உன் வாழ்க்கை சிறப்பாக இருந்துடும். எப்படி சாத்தியம்? அதுக்கு அடிப்படையே கேள்வி உங்ககிட்ட எழுப்பணும். நான் எங்கேருந்து வந்தேன்? நான் யார்? நான் யார்? சின்ன புக்கு தான், சின்ன புத்தகம் தான். என்ன அது? நானார்? சின்ன விசாரம் பண்ண சொல்கிறேன் ஆள். நீதி செஞ்சினே வா. பஞ்சபூதம் நான் இல்லை, பஞ்ச எந்திரா நான் இல்லை, எதுவுமே நான் இல்லை. எதுவுமே நான் இல்லையா? என்னடா அம்மா, இதுக்கப்புறமாவும் ஒன்று இருக்குது வராதா? நீ இதுக்கப்புறமா உன்னால் அழிக்க முடியாத ஒன்று இருக்குதே, அதான் நீ. நீயே ஆத்மஸ்வரூபன், நீயே அவன். பாரு, நீ எவ்வளோ சாத்தியம், எவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. நீ தான் உனக்குள்ளே தான். நீ என்ன மட்டும் போயிட்டா உனக்குள்ளே தான். நீ தான் கடவுள். நம்ம எழுதி வச்சுக்கிறோம். நான் தான் கடவுள்னு கிடையாது. இங்கே என்ன கிடையாது. நான் இந்த மாதிரி புக்கு அந்த டைப் பண்ணுற வரைக்கும் கட்சிங்க நான் தான் கடவுள் தானே சார் புக்கு எழுதிங்கிறீங்க. நான் தான் கடவுள் புக்கு கொடுங்க. இப்போ கூட கேட்டுக்கிறாங்க, அண்மையில் கூட நான் தான் கடவுள் புக்கு தான் கொடுங்க. இல்லைங்க, நீ தான் கடவுள். நான் ஏது ஏன்னா அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க உங்களை என்ன ஆக்கி வச்சுக்கிறான்? அப்படியே ஆக்கி வச்சுக்கிறான். அவர் தான் எதுவாக இருந்தாலும் நீ தான். எந்த ஒரு விசேஷத்துக்கும் ஆதாரம் யார் தான்? நீ தான். நீ இல்லைன்னா இங்கே எதனா இருக்குதாயா? இங்கே நீயே இல்லை, இங்கே எதனா இருக்குதா? ஜீவன் இருக்க மட்டும் வாழ்க்கை உனக்கு மட்டும், இதுதான் ஞான சித்தர் பாட்டு. சாத்தியம் இது பாரு. உனக்குள்ள ஒரு விசேஷத்தை வச்சுன்னுக்கிற. நீ விசேஷமானவன். உனக்கு தெரியலன்னா ஒரு மனுஷன் உதவணும். எப்படி இருக்கணும் அவன்? எப்படி இருக்கணும்? குருவானா பண்பு எப்படி இருக்கணும்? சொன்னபடி கேட்பார், துணிமணிகள் தோய்த்திடுவார்,
செல்ல குழந்தைக்கு சிங்கார பாட்டிசைப்பான். நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய். உனக்கு உதவும் எப்படி இருக்கணும்? உனக்கு பேசணும் பேசுங்க சத்குரு கிட்ட. சத்குரு தான் எனக்கு கடவுள், நான் தெய்வம், மயிறு, எனக்கு குரு கற்றுக் கொடுத்தாருன்ற. பாத்தியாயா அவனை? சார் நான் ஓசைக்கிட்ட தான் நிறைய விஷயம் கற்றுக்கினேன். எப்போ சார் போனீங்க? புக்கு பச்சான். அவரே பாவம் விசிட்டிங் வச்சுட்டு போய்கிறாரு. இவர் அவரை விட பாவம். புரியுதா? எப்படி இருக்கணும்? பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய். நல்ல ஆசிரியர் எப்படியா இருப்பான்? ஒரு நல்ல வாத்தியார் என்ன பண்ணாங்க? உன் கைகளை பிடித்து வரைந்து காட்டுவாங்க. உனக்கு போட்டு கொடுத்த வாத்தியார் எப்படியா இருந்தான்? எப்படி இருந்தான்? மடியில் உட்கார வச்சு சாக் பீஸை போல பலபத்தியை பிடிக்க வச்சு அந்த கருப்பு சிலேட்டில் ஒரு ஆவை போட்டு மேலேயே போட்டுன்னு இருந்தான். என்ன பண்ணான்னா மேலேயே. அப்புறமா நீயே என்ன ஆயிட்ட? போட ஆரம்பிச்சிட்ட. கரெக்ட் தானா? ஜனாயா ஜனா என்னால் வந்துனே இரு, என்னை பார்த்துனே உனக்கு புரியும். என்னடா இந்த ஆளுக்கு இன்னும் ஆயிட்டுக்குது, என்ன தான் அப்படி ஆயிட்டுக்குதுன்னு பாரு. அம்மா தான் ஒரு 10 வீடியோ பார்த்தா பாரு. எப்படியா பையன் கூட தான் பார்த்துறேன். நான் தான் பேசுகிறேன் இந்த ஆள் பாரு. ஏன் திடீர்னு நல்லா பேசினா திடீர்னு அசிங்கமாக திட்டுறான் பாரு. எதுக்கு திட்டுறான்? எப்போனா உனக்கு குறைக்கும், கொஞ்சம் ஸ்பார்க் வரும். கரெக்ட் தானே? இவனை சொல்கிறதுக்குலேயும் ஒரு நியாயம் இருக்குது தானே செய்யுது. ஏன்னா என்னை பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்கும். என்ன பண்ண பிடிக்காது? பார்த்தா பிடிக்காது. கொஞ்சம் பல்ல கட்சின்னு தான் பார்த்துறேன். 2-3 வாட்டி பார்த்தா உனக்கே புரிய வரும். கரெக்ட் தானே அந்த மனுஷன் சொல்கிறது? சாப்பிட்டா செச்சுக்கிட்ட சாப்பிட்டுக்கோ, அவ்வளோதான். முடிச்சுட்டோன்ட்டான். நல்லா தானே இருக்குது? நல்லா இருக்குதா இல்லையா? தயிர் சாதம் சாப்பிட்டாக்கா நீ யானை மடைய முடியாது நான் சொன்னேன். நல்லா தானே இருந்துச்சு. கரெக்ட் தானே? பாம்பு பாப்பா அதெல்லாம் கிடையாதுன்ட்டானே, பறைய மாடு கிடையாதுன்ட்டானே. ஜாதி இல்லைன்றான், அவ்வளோதானே. இது உயர்ந்தவனா இல்லை தாழ்ந்தவன் இல்லை. ஜாதி இல்லைனா உயர்ந்தவன் இல்லை தாழ்ந்தவன் இல்லை. நான் தாழ்ந்தவங்கிறான், உயர்ந்தவன் இல்லை. அப்படியே அர்த்தம் ஜாதி இல்லை, அவ்வளோதான். அது சும்மா, அவ்வளோதானே. அப்புறமா ஏன் சொல்லிக்கிறான்? சும்மா சொல்லிக்கிறான். என்ன பண்ண சொல்கிற? நான் பேர் இல்லை, ஆனால் அடையாள பத்திரத்துக்கு பேர் ஒன்று வேணுமா வேணாவா? ஆனால் பேர் நான் இல்லை, ஆனால் அடையாள பத்திரத்துக்கு எனக்கு ஒரு பேர். சும்மா சொல்லிடுறது ஒரு பேர், அவ்வளோதான். மதிப்பு எவ்வளோ அதுக்கு? சிவயோகிடா, யோகிடா, என்ன அது? ஒரு முகம் பஞ்சு டைலாக் பேசிக்கிறாங்க பார்த்துக்கிறீங்களா? என்னையா நீங்கள் ஜட்டி வாக்குன்னு சொல்கிறீங்க? சத்குருன்னு சொன்னான்னா அங்கேருந்து வந்தாக்கா அவரை போப் ஜான் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. இவர் அப்படின்னு சொல்லிடுறோம். நாங்களா சொன்னேன்? பிச்சை எடுக்கிறாங்க பேருக்கு. என் பொம்மையை வச்சுக்கோ. முதல்ல நீ எது இந்த சரீரத்தில் பொம்மை ஒரு செகண்டு தான். நீ ஸ்னாப் பண்ணுறது மில்லி செகண்டு. அடுத்த மில்லி செகண்டே நான் மாற்றேன். இங்கேயே நான் வந்ததுலேருந்து நான் எவ்வளவோ மாறினுக்கிறேன். அப்படியே வாங்குறேன். கண்ணில் வழிஞ்சு இந்த நீர் ஈரம் இப்போ கண்ணில் வழியவே இல்லை. கோவமா, பாசமா, அசிங்கமா, எப்படியெல்லாம் இந்த முகம் மாறி இருக்குது. இதில் எது நான்? எதையா நான்? எல்லாம் தானே நான். இதில் ஒரு ஸ்னாப் எடுத்துட்டு தான் நான் எப்படியே ஒத்துக்க முடியும்? நான் அழுதுனே இருக்குது நானா, சிரிச்சுன்னு இருக்குது நானா? அழுதுன்னு சிரிச்சுன்னு இருக்குது நான். அழுதுன்னு சிரிச்சுன்னு இருக்குது மட்டும் நானா? கோபப்படுத்த நான், கோபப்படுத்த மட்டும் நானா? சந்தோஷமா இருக்கிறது நான், அமைதியாக இருக்கட்டும் நான் தான். இதில் எந்த போட்டோ கொடுக்கலாம் அவனுக்கு? எந்த போட்டோவையா வச்சுக்க போற? ஏன் உன் முகம் நான் அவ்வளோ அசிங்கமாக இருந்தா உன் போட்டோ வச்சுக்கூடாதா என்ன? உன்னை தனியாக செஞ்சானே அந்த கடவுள் வருத்தப்பட மாட்டான்? ஏண்டாடா உன்னை நான் உனக்குன்னே செஞ்சேனாடா புறம்போக்கு, நான் அதை விட்டு எவனையோ செஞ்சதை போய் அதை வச்சு தெரிஞ்சுங்கிறேன்னு கேட்பாடா? கேட்க மாட்டான். உனக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்கள் அம்மா கிட்டேருந்து உன்னை கரெக்டாக வர வச்சுக்கிறேன். கழுத பயல நீ இது உன்னை போய் பாராட்டாம எவனோ ஒருத்த விசேஷம் சொன்னிக்கிறியே, அவன் பார்த்துப்பான், அது அவன் பிரச்சனை. ஆனால் நீ உன்னை பார்த்துக்கணுமா இல்லையா? உன்னை நீ பார்த்துக்கணுமா பார்த்துக்கூடாதா? நீ விசேஷம்னு நீ உணரணுமா உணரக்கூடாதா?
சாத்தியம் இல்லாதாக்கிட்டானுங்க. இதுதான் சாத்தியம். எதான் சாத்தியம்? உன்னை உணர்த்தும். உன்னை உணர்ந்துட்டேன்னா ஒரு ஹாப்பினஸ் உள்ள உன் செயல்கள் வித்தியாசமானது, உன் பார்வை விசேஷமாயிடுச்சு, உனக்கு எல்லாம் புரிய வந்துடும். நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பேன், குற்ற உணர்வே இருக்காது, பட்டா தூங்கிடுவேன், பட்டா தூங்கிட்டு சுறுசுறுப்பாக இருப்பேன். நேற்றுலேருந்து பார்த்து உங்களுக்கு தான் தெரியும். அதுவும் தூங்கவே மாட்டேன்னு நினச்சிக்காத. தூங்கினா தூங்கவே போயிரு, நல்லா தூங்குவார் நம்மளால், எல்லாம் செய்வார். நல்லா தூங்குவார். தூங்குக தூங்கி செயற்பட, தூங்க இருக்க தூங்காது செய்யுமனை, தூங்காதுக்கும்போது தூங்காது, தூங்கும்போது தூங்கு. இப்போ என்ன தெரியுமா, பாராளுமன்றத்தில் போய் தான் தூங்குனாங்கன்ட்டானுங்க. அது மாதிரி டிவியில் வர காமிச்சு நிற்பாங்க. நல்லா இவர் எப்படி தூங்குறாரு, அவர் எப்படி தூங்குறாரு பார்த்துக்கிறீங்களா? பொறுப்பற்ற மனிதர்கள். நாமளும் என்ன பண்ணுறான், அவன் எலெக்ஷனில் தூங்குறவனை தூக்கணும்ல, ஒன்று கட்சி தூக்குதா, அவனை கட்சி தலைமை சரியாகுதா? காணாமே போயிடுச்சு திடீர்னுட்டு. இன்னும் இந்த மாதிரி எது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. நாங்கள் என்னடானாக்கா கால் இல்லை, கை இல்லை, அது இல்லை, இது இல்லை, காரணம் செத்து போயிட்டாங்கன்றாங்க. இல்லை சாவலைன்னானுங்க, அம்மா செத்துட்டாங்க. என்னதான் இப்போ செத்தாங்களா சாவ வச்சாங்களா தெரியல, பேசினே தான் இருக்கிறாங்க அதை பற்றி. அம்மா இப்போ கட்சி 4 3ன்றானுங்க, 2 பேரும் சேர்ந்துன்றானுங்க, 2 பேர் தனியான்றானுங்க, அவன்றானுங்க. நாங்கள் இப்போ கருப்பு தின்னுன்றான் ஒருத்தன், அவர் சாவே மாட்டேன் நடமுச்சுங்கிறாருன்றான் ஒருத்தன். நம்ம எங்கே இருக்கிறோம் இப்போ? நம்ம எங்கேயா சாத்தியம் எதுவோ அதை மறந்துவிட்டு இவங்களை கவனிக்கிறதே வேலையாக்கிட்டான் நம்மளே. பேப்பர் படிக்கல தம்பி, நீ பேப்பரே படிக்க மாட்டேன்னு கேட்குறான் என்ன ஒருத்தன். பேப்பர் நேற்றுயா ஒரு 350 பேரை திரும்ப சொல்லி இருப்பானுங்க. வேற என்ன இருக்குது? மிஞ்சி போனால் அவன் இவனை இழுத்து போட்டா, அவனை இழுத்து போட்டா அந்த காதில் அங்கே சாவ வச்சுட்டாங்க, இல்லை 2 ரோடு ஆக்சிடென்ட்டு. வேற என்ன இருக்குதா பேப்பரில்? கருணாநிதி பற்றி இன்னைக்கு ஆர்டிகல் இருக்குதா இல்லையா? இருக்குது. ஜெயலலிதா பற்றி இருக்குது. மழை வரப்போகுதுன்னு பெருசாக சொல்லிட்டு திரும்ப மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி திரும்ப இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. சொல்லிட்டானுங்களா இல்லையா? இதெல்லாம் பேப்பர்லேயே இருக்குது. இதுக்கு படிக்கணுமா நான்? புரியவே இல்லையா உங்களுக்கு? புக் ஃபார் அவர், புக் ஃபார் நெவர் 2 இருக்குது. சும்மா தூக்கி போட வேண்டியது பேப்பரு. எந்த மாதிரி தாளில் போடுறான்? பேப்பர் எப்படி வந்து சீரடிப்பான்? அது நீ புனிதமாக எடுத்து வச்சுன்னு படிச்சிருந்தேன்னா யார் தப்பு? 10 ரூபா கொடுத்து வாங்கினான்ட்டு நைட்லாம் படுக்காம பொண்ணு படிச்சுக்கிறான். தூக்கத்துக்கு கொடுக்கல வேலையே பேப்பருக்கு கொடுத்துனுங்கிறான். ஏன்னா மறுநாள் ஃப்ரெண்டு கூட போய் பேசுறதுக்கு. பார், சாத்தியம் எது உன்னை தெரிஞ்சுக்கிட்டு அசாத்தியமாக்கிட்டேன். அது ஒரு பெரிய கஷ்டமான வேலையாயிடுச்சு. அது நமக்கு வராதுன்னு வர சொல்லுங்கிறேன். இந்த பக்கம் போனால் சாமியார் மிரட்டுறான், அதை பண்ணாத இதை பண்ணாத எல்லாத்தையும் சுரிக்கன்னு பயமாயிடுச்சு. மிஞ்சி போனேனாக்கா எங்கன்னா போய் ஜாடை தேடினுக்கிறேன். ஏன்னா ஒன்று சொல்லிக்கினேன், ஒன்று அல்லேலூயா சொல்லணும், இல்லை அருட்பெருஞ்சோதி சொல்லணும். என்னென்ன இருக்குதுன்னு பாரு, லிஸ்ட் எடுத்துக்கேன். இது பேர் ஆன்மீகமா? தன்னை அறிதலா? சாத்தியமான விஷயமா? கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் இருக்கிறீங்க. தன் மேலே கொஞ்சம் அக்கறை காட்டிங்க. உன் மேலே அக்கறை காட்டாமல் அப்புறமா என்னையா உனக்கு ஒரு பொறுப்பு இல்லை? உன்னை மதிக்காத வாழ்க்கை என்னையா வாழ்க்கை உனக்கு? உன்னை தெரிஞ்சிக்காமல் சாவத்தில் என்னையா உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்க முடியும்? இல்லை, உன்னை தெரிஞ்சிக்கவே இல்லை, உன்னை தெரிஞ்சிக்காமே வாழ்ந்துட்டு போகிற. சிச்சி, அசிங்கமாக இல்லை? ஒரு நாய்க்கு தானே தெரிஞ்சுக்கிறதுக்கான தகுதி இல்லை. உனக்கு 6ஆம் அறிவு கொடுக்கப்பட்டதே உன்னை அறிஞ்சுக்கிறதுக்கு தான். உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு எதுக்கு தான்? உன்னை தெரிஞ்சுக்கிட்டு தான். அதை வச்சு என்ன பண்ணுற பாரு, இன்னொருத்தர் செஞ்சு அதுக்கு அவருக்கு என்ன பாட்டு எழுதலாம், அவருக்கு என்ன கவிதை எழுதலாம், அவரை எப்படி விளம்பரப்படுத்தலாம், அவரை எப்படி ஊரெல்லாம் போய் சொல்லுங்கிறான்ற. ஒரு கால் உனக்கு அறிமுகப்படுத்தணும் தானே நீ சொல்லலாம். நான் ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு பீஸாக இருந்தேன் சார், எனக்கு என்ன புரிய வச்சாரு, எனக்குள்ளே இப்படிலாம் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ நன்றியில் என்ன பண்ணலாம்? பேசாத உனக்கு பார்க்காதவனுக்கெல்லாம் நீ விளம்பரம் பண்ணுகிறியா? செத்துப்பட்டுன்னு வர விளம்பரம் பண்ணுகிறியா? இந்துன்னு போட்ட மகானா கொடுத்தோம், ஆனால் என்ன ஆயிட்டார் அவரு? செத்துட்டாரையா? இன்னும் மாட்டி வச்சு தெரிஞ்சுக்கிற. பூமி போதும் தானே அவனை தொச்சை ஏற்றிச்சு. உங்களை புனிதமானவனை உருவாக மாதிரி பண்ணினீங்கயா? நீங்களாம் புனிதமானவர்கள் இல்லையா? அவ்வளோ கேடு கட்ட ஜென்மமா நீங்கள்? போட்டோ தானே அவ்வளோ விசேஷம் உங்களுக்கு. அதில் வர வெள்ளையாக இருக்கிற போட்டோ வைக்கணும், கருப்பாக இருக்கிற போட்டோ வைக்கணும், இதெல்லாம் வர கதை. சிரிக்கிற மாதிரியான போட்டோ வாங்கி வச்சுக்கணும். அதுக்கு போட்டோ வர வச்சுக்கிட்டு அங்கே ஒரு வழுக்கு வர கொளுத்தி வச்சுருக்கணும். ஐயோ தாங்கலடா சாமி. சரிதான், நான் நீங்கள் செய்யத்தரலாம் எப்படின்னா யோசிச்சிங்களா? நீங்கள் செய்யத்தரலாம் சரியா தப்பான்ட்டு?
யோசிக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு சாத்தியமாயா? நான் சொல்கிறேன், இதெல்லாம் பேசினா உங்களை யோசித்துருவீங்க, அது சாத்தியம்னு நான் நினைக்கிறேன். சாத்தியமாயிடுமா? ஆகாதா? ஆயிடும். எப்படி சாத்தியமாயிடும்? நீ நினச்சா. எது சாத்தியம்? உன்னை தெரிஞ்சுக்கிறது. எப்படி சாத்தியம்? நீ நினச்சா. நீ நினைக்கணும், நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நீ சரியான ஒன்று கண்டுபிடிப்ப. சார் எங்கே போகிற எவனோ சொல்கிறான் நான் விசேஷம், சரி சார் எல்லாம் இருந்து போட்டேன், என்ன விசேஷம் நான் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியுமா சார்? கேட்க மாட்டியா? ஏன் உனக்கு எது மேலே பார்க்குற? உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே இருக்கிற. வீட்டை விட்டு வெளியே போய் ஆன்மீகம்னு சொன்னீங்கன்னா உன்னை தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். சொன்ன கேட்டு போய் எவன் என்ன தெரிஞ்சுன்னு வந்தீங்க வந்து சொல்லியிருந்தீங்கன்னா நீ என்ன கிடையாது? ஆன்மீகவாதியே கிடையாது, மனுஷனே கிடையாது, விலங்கு தான் நீ. அதுக்கு ஒரு ரோபோவே என்ன பண்ணுறான்? செஞ்சிடும். உன்னை ரோபோவாக மாத்திரத்துக்கு போகாத, உன்னை ஒரு ரோபோவாக மாத்திரத்துக்கு போகாத. இது மட்டும் உனக்கு புரிஞ்சிச்சேன்னா உன்னை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியான சாத்தியமாயிடும். நல்லா இரு, சிறப்பாக இரு, உன்னை நீயே தெரிஞ்சுன்னு கொண்டாடு. உன் மரணம் கூட கொண்டாட்டமாக மாறிடும். சரியா? நீ என்ன தான் தேடி வரணும்னு அவசியம் இல்லை. எவனா அவனை தெரிஞ்சவன் எவனா தானே கேளு. கேட்டு அங்கே போய் என்ன பண்ணு, உன்னை தெரிஞ்சுக்க பாரு. இங்கே வரணும்னு அவசியம் இல்லை, என்னால் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நான் ப்ளீஸ் ஏற்றினே போகிறேன். நமக்கு பிஸி பார்த்திங்க. கஞ்சி குடிக்கிறதுக்கு தயாராகிட்டோன்னு என்ன கஷ்டம் இல்லை? இருக்க முடியும். எங்கே வேணால் பார்த்தா தூக்கம் வருது, என்ன பண்ணலாம்? பெட்டு வேணா, தலைகணி வேணா, கையே போதும், தயாராகிட்டோம். எப்படி படுக்கலாம்? எங்கே பார்த்துக்கலாம்? 5 ஸ்டாரு 3 ஸ்டாரு சிங்கிள் ஸ்டார் ஹோட்டலாக வேணா நெவர். ஏன்னா பூமி தாய் காத்துனுக்குறா. பத்துக்கடா தம்பி, மடி விரிஞ்சு வச்சிருக்கிறா. எங்கே உட்காந்துக்கிறேன் இப்போ நான்? எங்கே? அவன் மடியில் தான். எங்கே படுப்பேன்? அவன் மேலே தான். எனக்கு பூமி தாயே விசேஷமாயிட்டா. அது இடையில் ஒரு அது எதில் போட்டுக்கிறதுல என்ன தான்? எல்லாம் சாதா, எல்லாம் சாதா. தூக்கம் அவசியம், பெட் அவசியம் இல்லை. புரிஞ்சிச்சு. பசி அவசியம், சாப்பாடு அவசியம் இல்லை. கஞ்சி கூட டேஸ்ட் ஆகிடும். புளிச்சு போன கூழ் கூட ருசி. நேற்று வச்ச மீன் குழம்பு நெஞ்சை இழுக்குதையா. அப்படி எப்பா உள்ள பசி, உள்ள தூக்கம், உள்ள இருக்கணும். அதுக்குள்ளே உனக்கு இருக்கணும்னா நீ உன்னை தேடணும். உன்னை கண்டுபிடிச்சா தான் அதெல்லாம் வரும், இல்லைன்னா அதெல்லாம் செத்துரும். பெட்டை வாங்கி வச்சுட்டு பொண்ணு பார்த்துன்னு இருப்பேன். நைட்டில் டிவி பார்த்துன்னு இருப்பேன். கையில் லேப்டாப் வச்சுன்னு விளையாண்டு இருப்பேன். கட்சி வரைக்கும் நீ என்ன பண்ண மாட்டேன்? தூங்கவே மாட்டேன். 10 மணிக்கு தூக்கம் வரும். ஆஃபீஸுக்கு போகிறது அப்பா திட்டுவார், சனி எப்படி வந்து ஏப்பறாம பாருன்னுவேன். நீ படுக்க சொன்னாங்களே, படுக்கல. என்ன தப்பு? யார் தப்பு? உன் தப்பு. நைட்டெல்லாம் என்ன பண்ணீங்க? இந்த வாட்ஸ்அப் யா என்னாச்சு உனக்கு? ஆனே பாவம், மென்டல் ஆகிட்டுக்கிற. உனக்கு இருக்கு பிடிச்சிச்சு. படுக்கிறதுக்கு தான் பெட்டுக்கு போகணும். மற்ற நேரத்தில் என்ன பண்ணா? ஹாலில் இருக்கணும். என்ன ஆகிட்டுக்கிற? இப்போ நீ ஹாலில் போய் விளையாடுனுக்கிற, பெட்டில் போய் விளையாடுனுக்கிற, கக்கூசில் போய் விளையாடுனுக்கிற. இப்போ அது ரெஸ்ட் ரூம் ஆகிட்ட. அது போய் என்ன ஆகிட்ட? ரெஸ்ட் ரூம் ஆகிட்ட. அங்கங்கே போய் அந்தந்த வேலையை முடிச்சுட்டு வந்து விடு. இங்கே எதுக்கு வந்துக்கிற? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்துக்கிற. மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. நீ ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்கிறேன். எப்படின்றத நான் ரகசியமாக தான் வச்சுக்கிறேன். அதை என்ன பண்ணி வச்சுக்கிறேன்? ரகசியமாக தான். வந்தால் நீ கற்றுக்கலாம், இலவசமாகவும் கற்றுக்கலாம். நீ பணம் கொடுத்து தான் என்கிட்ட கற்றுக்கணும் இல்லை. 12 வாரம் என்ன கூட வரவாட்டு கற்றுக்கலாம். பொறுப்பாரு, பொறுப்பா இது. உன் பொறுப்புக்கு பரிசு இருக்குது. உன் பொறுப்புக்கு பரிசு இருக்குது. நீ ஏழையாக போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த எல்லாம் ஏமாத்துக்காரெல்லாம் பணக்காரன் ஆகிட்டுக்கிறான். அதனால் நீ ஏழையாக தான் இருக்குது வாய்ப்பு அதிகம். கடவுள் தருவன் நிறைய பேர் ஏழையாக தான் இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. ஏன் ஏழைக்கு வர கடவுள் தேவையில்லைன்னு வர சொல்லி தெரிஞ்சுக்கிறான் எனக்கு இப்போது. அதெல்லாம் அவசரம் சொல்கிறாரு. அதெல்லாம் படித்து எல்லாம் திருப்தி ஆட்டி பார்த்தா நீங்கள் வருவேன்றான். போடா, அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. உனக்கு அதுக்கு தூரமாக்கிட்டானுங்க. அது உன்னை கூடவே ஒன்று, அது உன்னை கூடவே ஒன்று, அது உன்னை கூடவே இருக்கிற ஒன்று, உன்னை கூடவே இது உனக்கு வாய்ப்பளிச்சுன்னுக்கிற ஒன்று. கடவுள் ரொம்ப விசேஷம் உனக்குள்ள. கடவுள் ரொம்ப விசேஷம். அது உனக்குள்ள ரொம்ப ஈஸி. அது உன்னை அடையிறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிமையானது. கொஞ்சம் மதி. உன்னை என்ன இல்லை, அவசியம் இல்லை. நான் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னை மதியணும்னு அவசியம் உனக்கு இல்லை. ஆனால் உன்னை மதியத்துக்கு இப்போ
கத்தரவங்கிட்ட போய் என்ன தான் பண்ணி ஆகணா? கொஞ்சம் பெண்டாக தான் ஆகணா? வாத்தியார்கிட்ட போய் எப்படி கேட்கணா? சார் எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்கள். ஏய் எனக்கு தெரியல சொல்கிறா, நான் கேட்க முடியும். அட்ரஸ் கேட்டேன்னா, டேய் தம்பி வாடா அட்ரஸ் சொல்லு, என்ன பண்ணுவான்? சரியான அட்ரஸை சொல்லுவான். அதுவும் பொறுக்கி நாய் என்ன வர திட்டேனா, ஏய் பிச்சைக்கார பையலைங்க வா, இந்த அட்ரஸ் நான் சொல்லு, நான் என்ன பண்ணுவான்? ஒத்தா நீ பணக்காரனா பொடி, அட்ரஸ் சொல்லுவான் கரெக்டாக. ஒரு 40 நிமிஷம் சுற்றின்னு இருப்பேன். ஏன்னா இவ்வளோ சுற்றிங்கன்னா உனக்கு என்ன தெரியாது? அட்ரஸ்காரங்கிட்டே எப்படி கேட்டாவன நீ? புரிஞ்சு வச்சுக்கோ, சாத்தியம்தான். எது உன்னை தெரிஞ்சுக்கிறது எப்படி சாத்தியம்? நினப்பு தான். நல்லா இருக்க.